தெளிவா சொல்லியாச்சு, நேரடி வசனம். அல்லது யூ அசுவிசு ஃபீ சுதுரின்னா, சுதுர்னா உள்ளம். அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, உள்ளத்துல தீய எண்ணங்களை போடுவாங்க. தீய எண்ணங்கள் நல்லா இருக்கிறவன்ட்டு போய் போடுறது. இங்க இருந்து அந்த வேலைக்கு போ, 25,000 ரூபாய் சம்பளம் பத்தாது, 1,00,000 ரூபாய் கிடைக்கும், அங்க போ அப்படின்னு சொல்லி அவனை ஒன்னும் இல்லாம ஆக்கி விட்டுறலாம். அவன் என்ன செய்வான், பேராசையை தூண்டி விட்டு மாட்டி விட்டுறலாம், நடுத்தரில் இழுத்து விட்டுறலாம்ல. இந்த மாதிரி காரியங்களையும் தீயவர்கள் என்ன செய்வாங்க, செய்வாங்க. நிறைய அப்படியே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம், நிறைய செய்வான். அப்போ அந்த மாதிரி எண்ணத்தை போடுகிறவர்கள் வந்து கவனமா இருக்கணும். மினல் ஜின்னதி வன்னாஸ், இத்தகையோர் மனிதர்களில் உள்ளனர், மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க என்பதை சொல்லி அவர் 2 வசனமும் என்ன சொல்லல, கண்ணால பார்த்து அப்படி வீழ்த்திருவன் சொல்லல. மனிதர்கள் தீய எண்ணத்தை போட்டு விடுவார்கள், பொறாமை கொள்வார்கள், கெட்டதை பேசுவார்கள், அதனால உங்களுக்குள்ள ஒரு சச்சரவு நடந்துரும், அதனால அவுது பில்லா, அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. தெளிவான வசனம். இதை ஓதி ஊதிக்கிறங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஊதுனாங்க. அந்த இதையும் சேர்த்துக்கிறங்க, குல்குவல்லா காக்கது, இது 2 தான் அவங்க இந்த ஆதாரத்துக்கு கொண்டு வருவாங்க. அது இக்லாஸ். அதை ஓதி என்ன செய்வாங்க, தலையிலிருந்து தடவுவார்கள், தலையிலிருந்து தடவுவார்கள். உடம்பு சரியில்லைன்னா ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட வந்து ஓதி ஊதி ஆயிஷா ரலியல்லாஹு தடை விடுவாங்க. உடல்நிலை சரியில்லாம இருக்கச்சுல, பலகீனமா இருப்பாங்கல்ல, அவங்க தடை விடுவாங்க. இப்படி ஆதாரம் இருக்கு. இதுல எங்க அந்த சூழ்ச்சி இருக்குது, அவர்கள் உங்களை மாய்த்து விடுவார்கள், ஒழித்து விடுவார்கள், அப்படி இல்லை. அப்படி நேரடியாகவும் இல்லை, மறைமுகமாகவும் இல்லை. இதற்கு எப்படி இருக்குது, எதிராக தான் இருக்கு. இப்படி நம்பாதீர்கள் என்பதுதான் அப்போ இஸ்லாத்துடைய நிலைப்பாடா இருக்கிறது. அதை வந்து கவனத்துல வைத்துக் கொள்ளணும். அப்புறம் எந்த ஒன்னையுமே இஸ்லாத்தை திட்டவட்ட அறிவில்லாம நம்பக்கூடாது. திட்டவட்டமா வந்து தெரியணும் ஒரு இல்முல. அதாவது எப்படி வருதுன்னா, அறிவின்றி மன இச்சையை, அறிவின்றி மன இச்சையை பின்பற்றுகிறார்கள். மன இச்சை பிரகாரம் போகக்கூடாது. இதான மன இச்சை, மனசுல நினைச்சதை பேசுறது. இவனால நாசமா போயிட்டான், அவனால நாசமா போயிட்டான், உண்மையிலே நீ நாசமா போயிருக்கணும். அவன் சொன்னதை கேட்டு நடைமுறையில இந்த மாதிரி கண்கட்டி வித்தை இல்லை. கண்கட்டி வித்தையால போறது நம்பினா அவன் காப்பீர் ஆயிடுவான். நெசமா ஒரு பொருளாதாரத்துல நீ சொன்னதை கேட்டு இந்த கடையை போட்டேன், லாஸ் ஆயிட்டுப்பா, அங்க போட்டு, இது நடைமுறை பேச்சு. நடைமுறை பேச்சு பேசுறதுல குற்றம் வராது. மந்திர பேச்சு தான் பேசக்கூடாது, தந்திர பேச்சு. இந்த மாதிரி போனேன், அவன் நினைச்சான், அவன் பேசுனதுல இருந்து என் வாழ்க்கை இப்படி அப்படி கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா வேற மாதிரி அவனை கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த மாதிரி வச்சுக்கிறேன்னா, அடுத்து பாருங்க, அதுக்கு நெருக்கமா அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. ஃபஅகிம் வஜ்ஹக லில்லதீன ஹனீஃபன், உண்மை வழியில் நின்று தூய மார்க்கத்தை நிலைப்படுத்துவீராக. ஃபதிரல்லாஹு அல்லதி வ ஃபதிரன் நாஸ் அலைஹா, இது இயற்கையான மார்க்கம். 30:30, அதாவது 30:29, 30